நமஸ்காரம், வணக்கம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்மளுடைய தமிழ் வருஷங்கள் எல்லாமே சூரியனை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்றோம். சூரியன் மேஷ ராசிக்குள்ள நுழையிற முதல் நாள் நம்ம சித்திரை 1ஆம் தேதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இந்த வருஷம் ஏப்ரல் 14th தமிழ் நியூ இயரை நம்ம ரொம்ப கோலாகலமா கொண்டாட போறோம். இப்போ ஒரு சிறப்பு பாட்டு கேட்கலாமா? அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தான், சுவையோடு கவிதைகள் தான், தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இன்னைக்கு நம்மளுடைய சாந்தா பாட்டி சமையல்ல வாழை இலை விருந்து எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு கல்யாண சாப்பாடு, ஒரு இலை சாப்பாடு. ஏன்னா இட் இஸ் அ நியூ இயர் இல்லையா, நம்மளுக்கு Jan 1 எப்படி நம்ம செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரிதான் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல ஏப்ரல் 14th வந்து நம்மளுடைய புத்தாண்டு. அதனால புத்தாண்டை ரொம்ப நல்லா நம்ம வரவேற்கிறோம். அதனால நம்ம சேனல்ல இன்னைக்கு நிறைய ஐட்டம்ஸ் பண்ணி ஒரு வாழை இலை விருந்து உங்களுக்காக பிரசன்ட் பண்ண போறோம். இந்த புத்தாண்டு அன்னைக்கு பஞ்சாங்க பட்டணம் அப்படிங்கிற ஒரு மரபு நம்மளுக்கு இருக்கு தமிழ் கலாச்சாரத்துல. நம்ம வீட்டு பெரியோர்கள் இல்லைன்னா நம்ம வீட்டு வாத்தியார் பஞ்சாங்க பட்டணம்னு அந்த பஞ்சாங்கத்தை படிப்பாங்க. அண்ட் அப்கோர்ஸ் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸை நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால பித்ரு தர்ப்பணம் இன்னைக்கு பண்ணுவாங்க. அண்ட் நிறைய தான தர்மங்கள், சேரிட்டி பண்றது ரொம்ப ரொம்ப வசந்தது இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பிஷியஸ் டேல. நம்மளுடைய சாந்தா பாட்டி சமையல்ல புத்தாண்டுக்கு பார்க்க போற ஸ்பெக்டாகுலர் ஸ்பெஷல் டிஷ் என்ன? மாங்காய் பச்சடி, அறுசுவை மாங்காய் பச்சடி. என்ன தெரியுமா? இனிப்புக்கு வெல்லம், புளிப்புக்கு மாங்காய், தோப்புக்கு மாங்காய் தோல், கசப்புக்கு வேப்பம்பூ, உரைப்புக்கு ஒரு துளி உப்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் சேர்ந்ததுதான் அறுசுவை. இது எல்லாமே நம்ம வந்து ஏன் இன்னைக்கு சேர்த்து பண்றோம்னா எல்லா டேஸ்ட் அண்ட் பிளேவர்ஸ் நம்ம புத்தாண்டு அன்னைக்கு நம்ம சுவைக்கணும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப் அண்ட் டவுன் மாதிரி ஒரு பிலோசாபிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் இதுக்கு கொடுக்கலாம். அதனால இந்த மாங்காய் பச்சடியை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம். பாருங்க, மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் வாங்கியிருக்கேன். இதை நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு சவுண்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். பாருங்க, இப்போ 1 கப் வெல்லம் எடுத்து நல்லா புசு புசுன்னு வர வரைக்கும் கலரணும். நல்லா பாகு வேண்டாம், நல்லா புசு புசுன்னு வர. கொஞ்சம் தண்ணி விடணுமா? அதில் போறோம், தண்ணி ரொம்ப விட வேண்டாம். தண்ணி விட்டா நீட்டுக்கும். 7 இப்போ வெல்லம் கரைச்சி வச்சாச்சு. நான் சொல்ற மாதிரி மாங்காய் பச்சடி பண்ணு. எண்ணெய் விடு, கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விடு. எண்ணெய் காயணும். கடுகு 1 ஸ்பூன் போடு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். உளுத்தம் பருப்பு வெடிக்கட்டும் வெடிச்சுட்டா உளுத்தம் பருப்பு போடு. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாவும் ஒரே ஒரு வத்த மிளகாய் போட்டியா? வேப்பம்பூவை போட்டு, புது வேப்பம்பூ பாரு, வேப்பம்பூ போட்டுரும். போட்டுட்டு கலரு. இப்போ நம்ம வேக வச்ச மாங்காயை அறுசுவையில 5 சுவை வந்தாச்சு. ஒரு சுவை மட்டும் பாக்கி இருக்கு. இனிப்புக்கு வெல்லம், இங்க கரைச்சு வச்ச வெல்லத்தை நம்ம சேர்க்கிறோம். இது நல்லா கெட்டியாயிடும். அப்படியே அல்வா மாதிரி வரும். சூப்பரா இருக்கும். பாருங்க எப்படி சுருண்டு வந்துட்டு. ஆறுனா இன்னும் அல்வா மாதிரி ஆயிடும். சூப்பர். ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ அறுசுவை மாங்காய் பச்சடி புத்தாண்டுக்கு பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? முறை மெதுவடை. எல்லா பண்டிகைக்கும் வடை பண்றது உண்டு. 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி,
ரெண்டையும் போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்புறம் நல்லா 3 தடவை அலசி தண்ணியை வடிகட்டிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைக்கணும். தண்ணியே விடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். அரைக்கத்த பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சனுங்க. நான் அரைச்சன்னு வந்திருக்கேன். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலந்து வடை தட்டலாமா? அவ்வளோதான். மொறுமொறுன்னு வந்துருதுல்ல, எடுத்துடலாமா? இப்போ மொறுமொறுன்னு மெதுவடை நம்ம பண்ணிட்டோம். பாட்டி சொல்ற மாதிரி எனி ஃபீஸ்ட், சவுத் இந்தியன் ஃபீஸ்ட் வடை இல்லாம ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அது இருந்தாதான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் நம்ம சாப்பிட்றச்சே. அதனால மொறுமொறுன்னு வடை நம்ம பண்ணியாச்சு. இதோட டீடைல்ட் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ஏற்கனவே நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாயசம். பாயசம் பண்ணலாமா? இப்போ 2 மணி நேரம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி ஊற வச்சிருக்கோம். இங்க இதை ஒரு மிக்சியில போட்டுட்டு ஒரு அரை முடி தேங்காய் இங்க திருவி வச்சிருக்கோம், அதையும் இங்க போட்டுட்டு நல்லா மையா அரைச்சுக்க போறோம் நம்ம. இப்போ இதை நல்லா மையா அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குக்கர்ல ஒரு 2-3 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியும் தேங்காயும் நம்ம நல்லா வேக வச்சாச்சு. நல்லா இதை வந்து மேஷ் பண்ணி அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம். இந்த பாயசத்துக்கும் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். பச்சடிக்கு எப்படி நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி 1 கப்பு வெல்லத்தை இதுல போட்டு கொஞ்சம் நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டா போதும். நல்ல புசு புசுன்னு பபிள்ஸ்லாம் வந்தாச்சு வெல்லத்துல. இப்ப நெய் கொஞ்சம் விட்டுக்கோ போதும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அரிசி அண்ட் தேங்காயை இதுல நம்ம சேர்த்துடலாம். கட்டி எல்லாம் அப்படியே நம்ம ஈவன் பண்ணி இந்த டெக்ஸ்சர் அப்படியே யூனிஃபார்ம் ஆக்குறோம். நல்லா மசிச்சாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கிற நெய்ல வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு இதுல சேர்த்துடலாம். அவ்வளவுதான், பாயசம் ரெடி. இன்னைக்கு பாட்டியோட சிக்னேச்சர் மோர் குழம்பு. நிறைய வெரைட்டிஸ் உண்டு, ஆனால் பாட்டியோட சிக்னேச்சர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் பச்சரிசி. பாட்டி சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஒரு மிக்சியில் இன்னும் சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி அரைக்க போறோம், ஒரு பேஸ்ட் ஆக்க போறோம். இது கூட ஒரு 8லேருந்து ஒரு 10 பச்சை மிளகா பாதியா கட் பண்ணி ஆட் பண்றோம். அப்புறம் ஒரு அரை முடி தேங்காய், துருவின தேங்காய் சேர்க்கிறோம். பாட்டி என்ன குழம்பு, என்ன சாம்பார், ரசம் எது பண்ணாலும் கச்சட்டியில் தான் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு இந்த கச்சட்டியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? தேங்காய் எண்ணெய் விடணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போடணும். கடுகு வெடிச்சிட்டு கருவேப்பிலையை போடு. ஜாகிரதை. அரைச்சதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி இதை கொட்டிடலாம். கொஞ்சம் ஜலம் வச்சு கொட்டிக்கலாம். இப்போ இந்த மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துடுறோம். 1 கப்பு மோர் இங்க சிலுப்பி வச்சிருக்கோம், அதையும் நம்ம சேர்க்கிறோம். கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். இப்போ இந்த மோர் குழம்புக்கு வேண்டிய உப்பு இதுல நம்ம சேர்த்துறோம். ரொம்ப கொதிக்க கூடாது. புசு புசுன்னு கொப்பளம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பாட்டி ஸ்டைல் மோர் குழம்பு ரெடி. ஃபைனல் டச் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதுல அழகா கார்னிஷ் பண்ணிடலாம். மோர் குழம்புனால பருப்பு சிலி தான் காம்பினேஷன். ஆமா, நம்ம பீன்ஸ் பருப்பு சிலி பண்ணலாமா? எஸ். ஒரு அளவுக்கு துவரம் பருப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு 5-6 வத்த மிளகாயும் அதோட கூட ஊற விட்டுட்டாக்கதான் நல்லா அரைக்க முடியும். இப்போ இதை நல்லா அரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு போடுறேன், ஒரு துளி உண்டு, ஏன்னா பீன்ஸ்லையும் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டு இதை நல்லா குறைன்னு அரைக்கணும். இப்போ இதை நல்லா குறைன்னு அரைச்சன்னு வந்தாச்சு. இப்போ ஒரு பொத்தத்தட்டில் எண்ணெய் நல்லா தடவிட்டு இட்லி வேக வைப்போம் பாருங்க, அந்த மாதிரி வேக வைக்கணும். நல்லா வடையாக தட்டி 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வைக்கணும். இந்த போச்சு ஒட்டாமல் வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா உதுக்கணும். ஆறியணும்னா உதுத்தா நல்லா உதிர்ந்து போயிடும். இப்போ இந்த பருப்பை நல்லா வேக வச்சு உதுத்து வச்சாச்சு. இந்த பீன்ஸையும் நல்லா பொடி பொடியா நறுக்கி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சாச்சு. ஒரு கடாயில எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு போடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு. கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு போடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. நல்லா செவந்துடுத்து. இதுக்கப்புறம் போட்டுடுவோம். இந்த பருப்பை நம்ம வேக வச்சு நல்லா உதுத்து வச்ச பருப்பை இதுல நம்ம சேர்த்துக்கணும். நல்லா ஒரு பெரட்டி நல்லா சூடு பட்டோன்னு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் அந்த பீசஸ் ஏதாவது 1-2 அன்ஈவனா இருந்துச்சுன்னா ஈவன் ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல பீன்ஸை போடணும். சரி, கமகமான் இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கவே லட்சணமா இருக்கு. பீன்ஸ் பருப்பு சொல்லி பண்ணியாச்சு. அடுத்த காய் நாள் கிழமைன்னா எப்போதும் வாழைக்காய் தான் பண்ணணும். இன்னைக்கு வாழைக்காய் பொரிச்ச கரும்பு பண்ணலாமா? ஒரு வாழைக்காயை நல்ல மீடியம் சைஸா நறுக்கி கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு விசில் வச்சு இந்த மாதிரி சாஃப்டா வேக வச்சிருக்கோம். அதாவது இது வந்து சாஃப்டாவும் இருக்கும், கொஞ்சம் கிரன்ச்சி ஸ்டேஜ், ரொம்பவும் அமுங்காது, அந்த மாதிரி வேக வச்சு வச்சிருக்கோம். எண்ணெய் விட்டு கடுகு நம்ம போட போறோம். கடுகு வெடிச்சாச்சு. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுட்டு ஒரே வத்த மிளகாய் போடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுட்டு இங்க உப்பு மஞ்சள் பொடி போட்டு லேசா வேக வச்ச வாழைக்காயை இங்க சேர்க்கணும். இதுல ஃபைனலா கொஞ்சம் துருவின தேங்காய். வாழைக்காய் ரெடி. இப்போ எல்லா டிஷ்ஷஸும் முடிஞ்சாச்சு. ஆனா நீங்க நினைப்பீங்க ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்குன்னு. ரசம், நல்ல கமகமன் ரசம் பாட்டி ஏற்கனவே சொல்லி கொடுத்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். திருப்பி ஒரு குவிக் ரீகேப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இப்போ ஒரு கச்சிட்டியில புளி ஜலம் போட்டு கொதிக்க விட்டுட்டு இருக்கேன். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் இதுல சேர்த்துட்டு பொடி பொடியா நறுக்கின தக்காளியும் இதுல சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜ்லயே உப்பு ஒரு 3 ஸ்பூன் நம்ம போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கீரி நல்லா இதை போட்டு கொதிக்க விடலாம். நம்மளுடைய சிக்னேச்சர் ஆல் இன் ஆல் பொடி ஒரு 1 டீஸ்பூன் இதை போடுறோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஆல் இன் ஆல் பொடி அண்ட் புளி ஜலம் இதோடைய பச்சை வாசனை எல்லாமே நம்ம நல்லா போனதுக்கு அப்புறம் பருப்பு சேர்த்து முடிச்சிடலாம்.
அப்படியே அந்த அரோமா அந்த வாசனை கம கம கமன்னு சூப்பரா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பருப்பு ஜலம் நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துடலாமா? இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டடா தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை டைல்யூட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிறது, இந்த அரோமா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் டைல்யூட் பண்றதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் பியூட்டிஃபுல்லா ஆக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி நம்ம கார்னிஷ் பண்றோம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய்ல ஒரு டீஸ்பூன் கடுகு நம்ம சேர்க்கிறோம். கடுகு நல்லா வெடிக்கிறச்சே கொஞ்சோண்டு சீரகம் நம்ம சேர்க்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இப்போ இதுல வாவ், ரசம் ரெடி. வாழை இலை விருந்து சாப்பிடலாமா? முதல்ல நம்ம இந்த இலைய சுத்தம் பண்ணணும், கொஞ்சம் தண்ணி விட்டு. முதல்ல நம்ம ஒரு வாழைப்பழமும் கொஞ்சோண்டு சர்க்கரையும் நம்ம வைப்போம். அப்புறம் கொஞ்சோண்டு பாயசம், புத்தாண்டு ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி, பீன்ஸ், பருப்பு சுளி, வாழைக்காய், மொறு மொறுன்னு மெதுவடை, சுட சுட சாதம், நெய் கொஞ்சம், கொஞ்சம் பருப்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, கமகமன் ரசம், அப்பளம், ஒரு கப் தயிர், அண்ட் இப்போ நம்ம லேட்டஸ்டா போட்ட மாவடு, காரமே இல்லாத மாவடு. இலை சாப்பாடு, வாழை இலை விருந்து ரெடி. இப்போ இந்த வாழை இலை சமையல் பார்த்தீங்கல்ல, இதை நீங்கள் பண்ணி கோலாகலமாக கொண்டாடி சந்தோஷமாக இருக்கணும். இந்த புத்தாண்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள், இனிய வாழ்த்துக்கள். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் போடுறேன். நன்றி, வணக்கம்.